கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை தொழில் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாயிருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 2 பேதுரு முதல் அதிகாரம், அதிலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க. அந்த சின்ன பையன் ஒரு எளிமையான வீட்டில் பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறு பையனாக இருக்கிறான். அந்த சிறு வயதில் அவனுக்கு அநேக ஆசைகள் இருக்குது, அநேக கனவுகள் இருக்குது. நிறைய இடங்களுக்கு செல்லணும், நிறையா பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்குது. ஆனால் அது அவனால் செய்ய முடியல. ஒரு ஏழ்மையின் குடும்பத்தில் இருந்தனால அவைகளை வாங்கி அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அநேக இடங்களுக்கு போகலை. சராசரியாக மற்ற பசங்களை போல் இந்த பையனால் இருக்க முடியலை. அப்போது ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தானும் அநேக செல்வங்களை சம்பாதிக்க வேணும்னு நினைக்கிறான். நல்லா அதுக்காக என்ன செய்கிறான், அந்த சிறு வயதுலேருந்தே வேலைக்கு போய் அதிகமான அந்த பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் பெரியவனாகும்போது ஒரு நல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறான். இப்படியாக அநேக ஊர்களுக்கு போய் அந்த தொழிலை விருத்தி அடைய செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட அந்த செல்வங்கள் மூலிமா அநேக அவன் ஆசைப்பட்ட எல்லா விதமான அந்த காரியங்களையும் இப்பொழுது அவன் வாங்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அநேக வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டு நிறைய இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவனுக்கு கிடைக்கிது. இவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கும்போது அது மிகவும் அர்த்தமற்றதாக இருக்கிறது. அப்படி அவன் என்ன செய்கிறான், சிந்தித்து பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு சின்ன வருத்தம் அவனை அடுத்தடுத்து மேல் படிகளுக்கு கொண்டு சென்றது. ஆனாலும் அவனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. அவனால் நிம்மதியான சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலை. அதாவது வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தியை நம்ம என்ன செய்யணும், உணரக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததாக அவன் என்ன செஞ்சான், உணர்ந்தான். அப்போது அந்த நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் மூலிமா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தேவனை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றி அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அதை மேற்கொண்டு அதை தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும்போது அவனுக்குள்ளாக ஒரு வாழ்க்கையில் அது வரைக்கும் கிடைக்காத ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அப்போ கிடைக்குது. அது முதல் அவனுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான். அப்போது இந்த சிறு பையனுடைய அந்த வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கும் போது பொதுவாக வாழ்க்கையில் 2 விஷயங்கள் முக்கியமாக வேணும். ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். இந்த கிருபை என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வேதாகமத்தை வாசிக்கும்போது கிருபை என்பது நமக்கு எளிதில் புரியக்கூடிய ஒன்றா இருக்குது. இன்னும் ஆழமாக உள்ளே போகும்போது அது தேவனுடைய அன்பை காட்டுது, தேவனுடைய இரக்கத்தை காட்டுது. ஒருவங்களுக்கு அவங்க ஒரு தகுதி இல்லாத ஒருத்தவங்களுக்கு தகுதியான ஒரு பொருளை கொடுக்குது. அதுதான் ஒரு கிருபையாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமாதானமும் முக்கியமாக இருக்குது. அப்போது தேவனுடைய அன்பு எதை சுட்டி காட்டுது, இந்த உலகத்தில் யார் நம்ம கூட இருந்தாலும், யார் நம்ம கூட இருந்து ஐக்கியப்பட்டாலும் தேவன் நம்ம கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை தனிமையில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஈவன் தோ நம்மளை சுற்றி அநேக நண்பர்கள் இருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், யார் நம்ம கூட இருந்தாலும் நம்ம அப்பேற்பட்ட ஒரு தனிமையான வாழ்க்கையில் தான் இருப்போம். தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய அந்த ஐக்கியமும் தேவ உறவும் இல்லாட்டி நம்ம தனியாக தான் இருப்போம். அதே போல் சமாதானம் எடுத்துக்கொண்டால் அநேக காரியங்களை மேற்கொண்டு சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போது சமாதானமும் எளிதாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இல்லாமல் இருக்குது. அப்போது யாருடைய வாழ்க்கையில் இந்த சமாதானமும் இந்த கிருபையும் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, திருப்தியுள்ள வாழ்க்கையாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நான் வாசித்த வேதாகம அந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்கும்போது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக்க கடவுது. கிருபையும் சமாதானமும் இந்த உலகத்தில் அநேகர் தேடிக்கொண்டிருக்கிற வேளையில் நம்மளுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் நம்ம இருக்கும்போது
நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே குறிப்பிடுகிறத பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய அந்த பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்ய வேண்டுமா? அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய நாமங்கள் என்னென்ன? அந்த நாமங்களுடைய அந்த அர்த்தங்கள் என்னென்ன? அவர் எவ்வளவு வல்லமையுடையவர், எவ்வளோ சத்துவம் உடையவர், எவ்வளோ கனமுடையவர், எவ்வளோ மகிமையுடையவர், எந்த அளவுக்கு உயர்ந்தவர், எந்த அளவுக்கு ஞானமுடையவர், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்போது இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை தான் நாம் தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு எந்த விதமான ஒரு குறைவும் நம்முடைய மனசில் வராது, எந்த விதமான அதிருப்தியும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. அப்பேற்பட்ட தேவனை நம்ம அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஜீவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. நாமளும் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபையும் அவருடைய சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து காணப்பட வேண்டுமானால் தேவனை அறிகிற அறிவில் நம்ம கொஞ்சம் அங்கங்கே சர்க்கிள்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த காரியங்களை தேவனை அறிகிற அறிவில் வேதாகமத்தை வாசிக்கிறதுல அதிகமாக நம்ம கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடும் கூட ஒரு சிந்தனையோடும் கூட இந்த நாளையும் தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.